இன்ஃபினிட்டு அதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஃப் வர்மம். அங்கேருந்து தான் கீழே வருது. அதுக்கு காசல் ஆட்டம். என்னது காசல் ஆட்டம்? காசல் எல்லா அணுக்களும் பிறந்து வருவதற்கு காரணமாக இருக்கிற ஒற்றை அணு. என்னது காசல் ஆட்டம்? அது எப்படி இருக்குமுன்னா இதுலேருந்து தான் எல்லாம் வருதுன்னு மாணிக்க வாசகர் அந்த 10 உள்ள இதில் எழுதியிருக்கார். மாணிக்க வாசகர் திருவாசகம் படிச்சிருக்கீங்கள்ல, இப்போ வாங்கி புக்கு இனிமேல் தான் வாங்கணும். ஏன்னா ஆனால் ஒரு ஃபாரினர் டாக்டர் ஜியு போப் இங்கே இப்போ திருவாசகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். அந்த கதையை அறிங்க. நீங்கள் மத மாற்றத்துக்கு வந்தவர். அங்கேருந்து 50 பைபிளும் 50 ரோசரியும் கொடுத்து பணம் கொடுத்து அவங்களுக்கு லண்டன்லேருந்து இங்கே அனுப்பிட்டாங்க. போய் இந்தியா மதம் மாற்றிக்க, எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு செய்கிறோன்னு. இங்கே வந்தவர் தெரியாத மட்டும் திருவாசகத்தை கையில் எடுத்துட்டார். படித்து பார்க்குறாரு. இதை டிரான்ஸ்லேட் பண்ண 7 வருஷம் ஆச்சு. டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். டிரான்ஸ்லேட் பண்ணால் அங்கே உள்ளவங்க கேஸ் போட்டால் நாங்கள் பணம் கொடுத்து மதம் மாற்றம் பண்ணால் இந்த ஆள் திருவாசகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக இங்கிலீஷில் கொண்டு பண்ணி விட்டார். அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அவர் கோர்ட்டுக்கு கூப்பிட்டா என்னையான்னு கேட்டால் இது நல்லா இருக்குது அதனால் பண்ண அப்படியே அங்கே கொண்டான்னு படித்து பார்த்தா அடுத்த வாரம் தீர்ப்புன்னு சொன்னார். சின்ன தீர்ப்பு வந்த இடத்துல படித்து பார்த்தா அவர் நேரம் அவருக்கு காலில் போய் விழுந்துட்டார். எவ்வளோ பெரிய அரிய சாதனை இதுன்னு புரியுதா? இதே மாதிரி உங்களுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா வர்ம அனாட்டமின்னு ஒன்று இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வர்ம அனாட்டமி. அது இனியும் உங்களுக்கு எங்கே கிடச்சா வாங்க. பழைய காலத்து பிரிண்டிங்கில் இல்லைன்னா இப்போ நான் புக்கு தயார் பண்ணிகிட்ருக்கேன். வர்ம அனாட்டமின்னு சொல்லிட்டு ஒன்று தயார் பண்ணிகிட்ருக்கேன். அது இது உங்களுக்கு அதில் என்ன மேட்டர்னா நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இப்போ அலோபதி டாக்டர் படிக்கக்கூடிய ஒரு அனாட்டமி புக்கு இவ்வளோ தான் இருக்கும். டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் படி இதுதான். இங்கே இவ்வளோ பெரிய வால்யூம் 18 வால்யூம். இதை எழுதுன யார் தெரியுமா? ராவணன். என்னடா ராவணனா? நான் இப்போ ராவணன் மசாலா ராவணனுக்கெல்லாம் கட்சி வைக்கிறாங்க. ராவணன் என்ன மேட்டர்னா அவர் ஒரு அசுரன்னு பேர் வச்சு அவர் ஒரு பெரிய சிவபக்தன். சிவனுக்கு இணையாக அவர்கிட்ட இது வாங்கி ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். எல்லா இதுவும் சரி தான். அது ஆனால் ஜனங்கள்கிட்ட ரொம்ப நல்லா இருந்தார். ஜனங்கள்கிட்ட அவர் நல்ல ஒரு ராஜாவாக தான் இருந்தார். அதை சீதா விஷயத்தில் அதெல்லாம் வேண்டாம். அப்படி பார்த்தா பொள்ளாச்சியில் நிறைய ராவணன்லாம் இருந்தாங்கல்ல, அதை பற்றி இல்லை. அது ஒரு வீக்னஸ். அதை விட்டுருங்க. அவர் அந்த ஆள் எழுதியிருக்கார் புக்கு. ராவணன் எழுதின புக்கு நல்லா கேட்டுருங்க. வர்ம அனாட்டமி பெரிய இதில் 18 வால்யூம் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் அலோபதியில் இருக்கிறதா இவ்வளோ போல் தான். அந்த 18 வால்யூமு லண்டன் மியூசியத்தில் கொண்டு வச்சுருக்கிறார். எதுக்கு? யார் வேணாலும் போனால் நீங்கள் செராக்ஸ் எடுத்துடலான்னு. லண்டன் மியூசியத்துக்கு யார் வேணாலும் செராக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த அனாட்டமி கொஞ்சம் மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது. அதை சுருக்கி இங்கே வர்ம அனாட்டமின்னு இவங்க கை விளையாட்டு விவேகானந்தா கேந்திரா விளையாட்டு நம்ம போடுறதுக்குள்ள மூமெண்ட் இருக்குது. ஓகே, வர்ம அனாட்டமி புக்கு கிடைச்சா படிங்க. வேறு சோல்ஸில் இருந்து உங்களுக்கு வந்தால் அதையும் படிங்க. அந்த இது படித்த பிறகு தான் நீங்கள் சாதா அனாட்டமியோட அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஒரே ஓகேயா? நிறைய நீங்கள் வர்மம் படித்தாச்சு. இது பிறப்பிடம் இங்கே வாசியிலேருந்து வருது. அதை இருந்து அப்படியே கீழே உடம்புக்குள்ளே வருது. அதில் நட்டு அடுத்தது நீங்கள் என்ன படிக்கணும்னா சக்தி பாத் யோகா படிக்கணும். எப்படி? சக்தி பாத் யோகா திருமந்திரத்தில் 4வது சாப்டர் இருக்குது. இல்லை சச்சக்கர நிரூபணம் வாங்கி படிங்க. அது வர்மாவுக்கு தேவை. வர்மா இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் அதை பற்றி தான் உங்களுக்கு மெயினாக சொல்ல போகிறேன். ஏன்னா எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷன் உங்களுக்கு புக்கு வாங்கி படிக்கலாம். பாயிண்ட் என்ன, அதை எப்படி நிவர்த்தி பண்ண எல்லாம் இருக்குது. இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் வர்மா ரெக்கார்ட்ஸ்லேருந்து ரிசர்ச் பண்ணி அதை தான் உங்களுக்கு இதுக்கு அதுக்கு வேண்டி தான் என்ன கூப்பிட்டாங்க. கொஞ்சம் இது செகண்டு இதில் இருக்குது. நீங்கள் இதை சொல்லணும்னு சொல்லிட்டு தான் என்ன கூப்பிட்டது. வர்மா இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் ஒன்று. எனர்ஜி மேனிப்புலேஷன் வர்மா தெராப்பின்னா எனர்ஜி மேனிப்புலேஷன். அட்டாக்னா அட்டாக் பண்ணுறது. ஓகேயா? அப்போ ஏன் சக்தி பாத் யோகா பண்ணால் இந்த நாடிகளை ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான மந்திரங்கள் அங்கே இருக்குது. நாடி சேனல் 96 நாடி சேனல் இருக்குது. 96 நாடி சேனலை ஓப்பன் பண்ணக்கூடிய மந்திரம்னு சொன்னால் அது அது மூட நம்பிக்கையில் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் அதில் இருக்குது. அது சொன்னால் தான் அது ஓப்பன் ஆகும். சரி, ரைட்டு. அடுத்து சிவயோகத்து வர்மாவில் அட்வான்ஸ்டு சிவயோகா தான் வர்மா. அதனால் அதுவும் படிக்கணும். அதுக்கு அப்புறம் சரயோகா. என்னது சரயோகா படிங்க. யாராவது படிச்சிருக்கீங்களா? சரயோகா படிக்கணும். அதான் இப்போ இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு போகல. எல்லாம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா சரயோகாவில் தான் வாட் இஸ் நாடின்னு உள்ள டெஃபினிஷன் அங்கே தான் இருக்குது. வாட் இஸ் நாடி? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாடின்னா என்ன? வாட் இஸ் நாடி?
நாடின்னா என்ன சொல்லுங்கள். நாடின்னு உள்ள டெஃபினிஷன், எத்தனை ரூட் இருக்குது, டயக்ராம் இருக்குது, அதுக்கு பேர் என்ன, அதில் என்ன எனர்ஜி, சிவ எனர்ஜி ஓடுதா, சக்தி எனர்ஜி ஓடுதா, இல்லை பிராணக்கலைன்னு ஒரு எனர்ஜி ஓடுது அது ஓடுதா, எல்லா டெஃபினிஷன் இருக்குது வந்து சரயோகாவில். அப்போ அது படித்தா தான் உங்களுக்கு இது புரியும். 96 நாடி சேனலும் புரியும். புரியுதா? இது இப்போ அவுட்லைன் எதுக்குன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் படிங்க. கிளாஸ் நானும் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கேன், தேவைப்பட்டால் படிங்க, அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் தரேன். இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸில் நீங்கள் வந்து சரயோகாவில் வர்ம சரயோகான்னு இருக்குது. வர்ம சரயோகான்னு இருக்குது. வர்ம சரயோகான்னு ஒன்று இருக்குது. அதில் தான் எல்லா நாடி சேனலாக இருக்குது. அந்த நாடி சேனலில் வந்து இப்போ என்ன வாட் இஸ் வர்மானா, அந்த நாடி சேனலில் ஏற்படக்கூடிய பிளாக்கு தான் வர்மா. அன்பிளாக் பண்ணது ட்ரீட்மெண்ட்டுன்னு. நாடி சேனலில் ஏற்படைய பிளாக்குக்கு பேர் வர்மா, அந்த பிளாக்கை எடுத்து விடுறதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட்டு. புரியுதா? அப்போ இந்த அவுட்லைன் முதல் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் வந்து ஒரு சித்தர் வந்து இது சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த சீக்ரெட் எனர்ஜிக்கு பஞ்சபூத எனர்ஜி ரொட்டேஷன் தியரி எழுதியிருங்க. பஞ்சபூத எனர்ஜி ரொட்டேஷன் தியரி எழுதியிருங்க. பஞ்சபூத எனர்ஜி ரொட்டேஷன் தியரி. அதை என்ன பஞ்சபூத எனர்ஜி இன்வல்யூஷன் அண்ட் எவல்யூஷன், இதுதான் முதல் லெசனாக இருக்க வேண்டும். முதல் லெசனாக இருக்கணும். இது யாராவது சொல்லியிருக்காங்களா? இதுதான் முதல் லெசனாக இருக்கணும். வர்மா ஸ்டூடெண்ட்டுக்கு முதல் லெசன் இதாக தான் இருக்கணும். ஏன்னா இதில் தான் அந்த சீக்ரெட் எனர்ஜி இருக்குது. என்னது ஒரு வர்மான ஒரு சீக்ரெட் எனர்ஜி, அதை வந்து மேனிப்புலேட் பண்ணது ட்ரீட்மெண்ட்டு, அட்டாக் பண்ணதும் ஒரு மேனிப்புலேஷன் தான். அப்போ அந்த சீக்ரெட் எனர்ஜின்னு